அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. அனைவருக்கும் பொங்கல் தின வாழ்த்துக்கள். ஆப்ஷன் வர்த்தகத்திற்கு ரொம்ப முக்கியம் அதனுடைய பிரீமியம் மட்டுமே. நியூஸ் பேஸ்டு நம்மளுக்கு கண்டிப்பாக அதனுடைய தாக்கம் இருக்கும், இல்லைன்ட்டு இல்லை. ஆனால் அதனை பற்றி அறிந்து கொள்ள நம்ம போராட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ வேர்ல்டு மார்க்கெட்டோ நம்மளுக்கு எஃப்ஐ டேட்டாவோ இது அனைத்துமே நம்மளுக்கு வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒன்று என்எஸ்சி நம்மளுக்கு ஒரு வியாபாரம் செய்பவதற்கு ஒரு ஹெட்ஜிங்காக கிட்டத்தட்ட ஒரு 7 to 10 விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அதில் முதன்மையான விஷயங்களை நாம் அறிந்து கொண்டாலே போதும். அதனை பயன்படுத்தும் முறையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது நம்மளுக்கு ஆப்ஷன் டேபிள் அப்படிங்கிற விஷயத்தில் நம்மளுக்கு உள்ளே இருக்குது. அதனால் ஆப்ஷன் டேபிளை ஆய்வு செய்ய நம்ம நிறைய நேரம் ஒதுக்கணும். அதனை ஆய்வு செய்யும் போது பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அதனால் சுய ஆய்வு செய்ய நல்லா முற்படுங்க. அப்புறம் நம்மளுக்கு ஒரு வர்த்தகம் 10 வர்த்தகம் செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வர்த்தகத்தில் ஒரு ஒன் சைடு மார்க்கெட் மேலேயோ இல்லை கீழேயோ நல்லா போகும்போது எல்லோரும் ஜெயிச்சிடலாம். எங்கே பாதிப்பு ஏற்படும்னா மார்க்கெட் வால்டைலில் தான் பாதிப்பு ஏற்படும். அப்போ இந்த வால்டைலில் நம்ம சொல்லும்போது எளிதாக இருக்கும், சப்போர்ட் இடத்தில் பை பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் இடத்தில் செல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலாம். இது அனைவருக்கும் தெரிந்ததா? இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுன்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். இதில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, சப்போர்ட் இடத்துல பை பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் ஒன் சைடாக ஏறிடுச்சுன்னா தப்பில்லை, ரெசிஸ்டன்ஸ் இடத்துல செல் அடித்து உடனே இறங்கிடுச்சுன்னா தப்பில்லை. ஆனால் பிரச்சனை எங்கே வரும்னா, மார்க்கெட்டில் லாங் பொசிஷன் மட்டும் கிடையாது, ஷார்ட் பொசிஷனும் ஒளிந்துள்ளது. அதனால் நீங்கள் சப்போர்ட் இடத்துல பை சும்மா கண்மூடித்தனமாக பிளைண்டாக எடுத்து பாருங்கள். ஒரு 10 வர்த்தகத்தில் 5 வர்த்தகம் சக்ஸஸ் ஆகிடும், 5 வர்த்தகம் ஃபெயிலியர் ஆகிடும். இந்த 5 வர்த்தகம் ஃபெயிலியர் ஆகும்போது ஒரு பிரச்சனை உள்ளது. என்னென்னா, நீங்கள் சப்போர்ட் இடத்துல பை எடுக்க சொல்லியாச்சு. அது சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இதில் கால் செல்லர்ஸ் புட் செல்லர்ஸ் இருப்பாங்க. அந்த புட் செல்லர்ஸ் பயப்படவே இல்லை அப்படின்னா மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே வந்துடும். ஆனால் புட் செல்லர்ஸ் பயந்துட்டால் மார்க்கெட் அங்கேருந்து கீழே போயிடும். அப்போது ஒரு சப்போர்ட்டுங்கிற இடத்துல பையும் நடக்கலாம், செல்லும் நடக்கலாம். இதனை பற்றி நம்ம அறியணும். சும்மா சப்போர்ட் இடத்துல பை அப்படிங்கிற ஒரு மறைமுகமான தாக்கத்திற்குள்ள போகக்கூடாது. ஏன்னா நம்ம அனைவரும் போலவே சப்போர்ட் இடத்துல பை பண்ணுங்கன்னு சும்மா நம்ம சொல்லிடலாம். ஏன் உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அப்படி நமக்குள்ளே கொடுக்குறோன்னா அந்த பையாகவும் இருக்கலாம், அது செல்லாகவும் இருக்கலாம். அப்போது அதனை நீங்கள் உங்களுடைய பார்வையில் உங்களோட ஆய்வில் புரிஞ்சுக்கிட்டா தான் முடியும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸில் போய் செல் அடிக்கலாம். ஆனால் நினச்சி பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் செல் அடித்தா மார்க்கெட் கீழே வந்துடணும். ஆனால் இங்கே ஷார்ட் அடிக்கிற பொசிஷன் இருக்கனால கால் செல்லர் பயந்தால் என்னாகும், மார்க்கெட் மேலே போயிடும். அதே கால் செல்லர் பயப்பில்லைன்னா மார்க்கெட் கீழே வந்துடும். அது பிரச்சனை கிடையாது. அப்போ கால் செல்லர் பயப்பில்லைன்னா மார்க்கெட் கீழே வரப்போது நீங்கள் ரெசிஸ்டன்ஸில் போய் செல் அடிச்சிடலாம். ஏன்னா புட் ஆப்ஷன் பையர், அடுத்தது கால் ஆப்ஷன் செல்லர், இவங்க பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் பை பண்ணும்போது கால் ஆப்ஷன் செல்லர், அப்போ இவங்களோட தாக்கம் இந்த இடத்துல இருக்குது. அப்படிங்கிற போது புட்டை செல் அடித்தவங்களுக்கு மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸில் இருக்கும்போது கால் செல்லர் புட் செல்லர். அப்போது கால் செல்லர் பயப்படலைன்னா புட் செல்லருக்கு அவங்களுக்கு என்ன ஆகும், அவங்களோட ஹையிலிருந்து அடிச்சிருப்பாங்க, அது லோ வந்திருக்கும். அப்போ இந்த பாயிண்டில் அவுட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கவரிங் பண்ணிடுவாங்க. அப்போ அவங்க கவர் பண்ணும்போது என்ன ஆகும், அது பை பண்ணுவாங்க. அப்போ மார்க்கெட் என்ன கீழே வருது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் உள்ளடக்கமாக இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு சும்மா பிளைண்டாக நம்ம சப்போர்ட் இடத்துல பை, ரெசிஸ்டன்ஸ் இடத்துல செல், இது சும்மா பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, இது யாரும் மறைச்சதில்லை. ஆனால் இந்த இடத்துல மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணி பாருங்கள், ஒரு 5 வர்த்தகத்தில் 5 வர்த்தகம் ஏமாற்றி தான் போகும். ஆனால் இந்த ஏமாத்துறது அதுக்கப்புறம் ஒன் சைடாக போயிடும். அந்த ஒன் சைடாக போகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஆவரேஜ் ட்ரேடை கையில் எடுத்துருவீங்க. அப்போ உங்கள் கேபிட்டல் லாஸ் வர தொடங்கிடும். அப்போது இந்த சராசரி வர்த்தகமும் இதற்காக அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுப்பீங்க பாருங்கள். இங்கே லாஸ் வர தொடங்கிடுச்சுன்னா உடனே மார்க்கெட் மேலே போக என்ன பண்ணுவீங்கன்னா புட்டை செல் அடிப்பீங்க.
அடுத்தது மேலே போக போக என்ன ஆகுங்க, இது மாற்றி கால் செல், கால் பை, ஐ டீம் கால் செல், ஓ டீம் கால் செல் மாற்றி மாற்றி அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்து கடைசியில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஹியூஜ் லாஸை நம்ம புக் பண்ணி, அதாவது சின்ன லாஸாக இருக்கும், ஸ்மால் லாஸாக இருக்கும், அதை வந்து ஹியூஜ் லாஸ் பண்ணி மார்க்கெட்டை விட்டு வெளியில் போய் மார்க்கெட்டை விட்டு வாஷ் அவுட் பண்ணிவிட்டு இனிமேல் நம்மளுக்கு பங்கு வர்த்தகமே வேண்டான்ட்டு போயிடுவீங்க. இதுதான் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் இந்த பொங்கல் பண்டிகையில் ஒரு தீர்மானமாக உங்களுக்குள்ள ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு ஆய்வு செஞ்சு ஒரு வியாபாரம் செய்கிறீங்கன்னா அந்த வியாபாரம் சக்ஸஸ் ஆனாலும் சரி, இல்லை உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தினாலும் சரி, அதனுடைய வர்த்தகத்தை என்ன நடந்தது அப்படின்னு குறிப்பெடுத்து எழுதுங்க. சும்மா எல்லோரும் ஆட்டோமேட்டட் அப்படின்னு போகிறோம். ஏன்னா ஆட்டோமேட்டட் போக 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 இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு பழைய காலத்தில் ஒரு கிட்டத்தட்ட 100 நம்பர்ஸோட ஃபோன் நம்பர், 100 நபர்களோட ஃபோன் நம்பர் கேட்டாலும் கடகடன்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாமே ஃபோன் ஹிஸ்ட்ரியில், அதை ஃபோனில் சேவிங் இதுன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம நம்பரே நம்மளுக்கு ஞாபகம் வரதில்லை. அப்போ அதுபோல் இங்கே ஆட்டோ வர்த்தகம் அப்படின்ட்டு ரோபோட்டிக் வர்த்தகம் அப்படின்னு கொண்டு போகும்போது நம்ம இங்கே வர்த்தகம் எப்படி செய்யணுங்கிறதே நம்ம மறந்துடுறோம். அப்போது அதற்குள்ளே எல்லா விஷயங்களும் உள்ளே போகிறதுனால அனைத்துமே என்னன்னா அதுவே பார்த்துக்கும்போம். அப்போ தவறு நடக்கும்போது அதை எப்படி நீங்கள் மாற்றுவீங்க? அந்த தவறு ஏன் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தானே அது வாட்டிக்கு நீங்கள் கொடுத்த குறிப்பை வச்சு ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போது இங்கே ஆய்வு மிஸ் பண்ணுறோம். அந்த ஆய்வை தெரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்கள். இங்கே நம்மளுக்கு பேசிக்காக அடிப்படையாக தெரிஞ்சது, ஒரு நாளுடைய வர்த்தகம் நிஃப்டினா 100 to 200 புள்ளி, ஒரு வாரத்தோடதுன்னா 300 to 500, இங்கே 380 புள்ளி நடந்திருக்கு. அதே போல் நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு வாரத்தோட ஆரம்பம் திங்கக்கிழமையோட ஹைலோ நம்மளுக்கு ரொம்ப முக்கியமோ, இந்த வெள்ளிக்கிழமை வர திங்கக்கிழமையோட ஹையை பிரேக் பண்ணல. அப்போ நீங்களே நினச்சி பாருங்கள் இப்போ மார்க்கெட் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது. இதெல்லாம் நம்ம பல வீடியோக்களை சொல்லியிருக்கோம், சும்மா மீண்டும் அதை சொல்லி இது பண்ண விரும்பலை. அதே மாதிரி நிஃப்டியோட ஸ்ட்ராங்கல் 18,000 கால் 17,800 போட்டு இதனுடைய 2 ப்ரீமியம் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 140 ரூபா அது ரேஞ்சு நம்மளுக்கு வரும். அப்போ 140 ரூபா ரேஞ்ச் அப்படிங்கும்போது 18,140 17,660. அப்போ இதற்குள்ளே தான் மார்க்கெட்டோட ரேஞ்ச் இருக்கிறதா இவங்க பதிவு பண்ணுறாங்க. இதனுடைய நடுநிலை 17,900 இருக்க போகிறது. மார்க்கெட்டோட குறிகளை 17,883 to 18,095, வைட் ரேஞ்ச் 17,788 to 18,622 இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 18,026, 18,054, 18,095. சப்போர்ட் லெவல் 17,883, 17,827, 17,754 இருக்குது. அப்போ இந்த 18,000 அப்படிங்கிறது எட்ஜாக இருக்கிறனால இந்த 18,000 அப்படிங்கிற லெவலும் 18,095 நம்மளுக்கு முக்கிய லெவலாக இருக்க போகிறது. அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு நாளோட ரேஞ்ச் நம்மளுக்கு ஒரு 500 புள்ளிகளும், ஒரு வாரத்தோட ரேஞ்ச் 1000 to 1500 புள்ளிகள். அப்போ 1000 புள்ளியோட ரேஞ்ச் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. 42,404 ஆரம்பம் 312 ரூபா, ஓப்பனுக்கு மேலே ஓப்பனுக்கு கீழே 678 ரூபா. அதே மாதிரி திங்கக்கிழமையோட ஹையை நம்மளுக்கு இது பிரேக் பண்ணலை. அப்போ இதனுடைய குறிப்பை நீங்கள் எடுத்து வைக்கணும். அப்போ திங்கக்கிழமையோட ஹை லோவை பிரேக் பண்ண எப்படி இருக்குது அப்படிங்கிறத வர்த்தகமாக நம்ம பார்க்கணும். இதில் ஸ்ட்ரேடல் கொடுத்துருக்காங்க 42,000 கால் போட்டு, இவங்களோட டோட்டல் ப்ரீமியம் 700 ரூபா. அப்படின்னால 41,300 to 42,700க்குள் சந்தை இருக்க விருப்பப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தமாக இருக்குது. இதனுடைய குறுகிய எல்லைனா 42,018 to 42,659, வைட் ரேஞ்ச் 41,659 to 42,941, ரெசிஸ்டன்ஸ் 42,359, 42,659, 42,755, சப்போர்ட் லெவல் 42,121, 42,018, 41,718 ஆகி இருக்கும். அதனால் வர்த்தகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளோட ரேஞ்ச் அட்டவணை என்ன இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். ஆப்ஷன் டேபிளில் தான் நம்மளுக்கு என்ன மாற ஹெட்ஜ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபாரத்தை டிசைன் நீங்கள் அதற்கப்புறம் தான் பண்ணணும். அதனால் அதனை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்க. கடந்த காணொலியில் நான் ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான வித்தியாசத்தை பேஸ் பண்ணி ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டை பற்றி சொல்லியிருந்தேன். ஸ்பாட்டை விட ஃப்யூச்சர் அதிகமாக இருந்தால் அதற்கு பெயர் ப்ரீமியம். அதில் திருப்பி டிஸ்கவுண்ட்டுக்கு அதையவே சொல்லிட்டேன். ஸ்பாட்டை விட ஃப்யூச்சர் குறைவாக இருந்தால் அதற்கு பெயர் டிஸ்கவுண்ட். அதாவது ஸ்பாட் 18,000 இருக்காங்க, ஃப்யூச்சர் 17,950 இருந்தாங்கன்னா அதற்கு டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது பொருள். இந்த விஷயத்தை நான் தப்பாக பதிவு பண்ணிட்டேன். அதில் திருத்த பதிவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன். இருந்தாலும் அது மீண்டும் ஒரு காணொலியாக இங்கே பதிவு பண்ணணும் அப்படிங்கிறக்கோசரம் அதை பதிவு பண்ணுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.